இங்க ஒருத்தர் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு போயிருப்பாரு. இப்ப கம்பெனில வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்டுட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய கம்பெனி தான். கண்டிப்பா நம்ம இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அப்படின்ட்டு அவரும் ரொம்ப யோசிச்சுட்டு தான் இருப்பாரு. முதல் கேள்வி என்னன்னா, ஒரு பெரிய பாலத்தை கட்டி வச்சிருப்பாங்க. அந்த பாலத்து மேல வந்து 800 கிலோகிராம் வரைக்கும் மட்டும்தான் வெயிட் நம்மளால வைக்க முடியும். அவ்வளோ வெயிட் மட்டும் தான் அந்த பாலத்தால தாங்க முடியும். 800 கிலோகிராம்ல ஒரு மாடு இருக்கு. இப்ப அந்த மாடு வந்து இந்த பாலத்தை கடந்து போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அது எப்படி ஒரு பாலத்தால 700 கிலோ மட்டும் தான் தாங்க முடியும்னா 800 கிலோவை எப்படி கொண்டு போக முடியும் அப்படின்ட்டு இவரும் ஆன்சர் தெரியல அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துருவாரு. ஆனா அவருக்கு இப்படி தெரியலன்னு சொல்லிட்டு வந்ததுல இருந்து ஒருத்திக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா நம்மளோட தோல்வியை நம்ம ஒத்துக்கவே கூடாது. எப்படியாச்சும் ஒண்ணு பண்ணி ஏதாவது வந்து நம்ம வின் பண்ணிடணும் அப்படின்ட்டு மட்டும் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. இப்ப அவரோட ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு போயிருப்பாரு. ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஒரு சூப்பர் பவர் இருக்கும். என்னன்னா இப்ப அந்த ஃப்ரெண்டால வந்து ஒரு போட்டோவை பார்த்தாருனாலே அந்த போட்டோ நடந்த நாளுக்கு அவரால் டைம் டிராவல் பண்ணி போகவும் முடியும், மத்தவங்களையும் போக வைக்க முடியும். அதாவது இப்ப நம்ம போன வருஷம் ஒரு போட்டோ எடுத்திருந்தோம் அப்படின்னா இப்ப அந்த நாள் கரெக்டா நம்ம போனோம் அப்படின்னா அந்த ஃப்ரெண்டு கிட்ட இருக்க சூப்பர் பவரை யூஸ் பண்ணி போய்க்க முடியும். அதே மாதிரி தான் இப்போ இந்த ஆளும் வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி மாதிரி எடுத்திருப்பாரு. இப்போ அந்த போட்டோவை எடுத்துட்டு போயிட்டு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்த உடனே கரெக்டா இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்கு அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போயிடுவாரு. இந்த தடவை கிடைச்சிருக்க சான்ஸ் நம்ம கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இன்டர்வியூக்கு போயிருப்பாரு. மறுபடியும் வந்து அதே கேள்வியை தான் கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவர் வந்து அந்த மாடு 800 கிலோ இருக்கு அப்படின்னா அதுக்கு ஓவர் டைம் நீங்க எப்படி எங்களுக்கு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஓவர் டைம்லாம் கொடுத்தா அதை வந்து வெயிட் நல்லா குறைச்சிருவோம், 600 கிலோ கொண்டு வந்துருவோம், அதுக்கப்புறமா அந்த பாலத்து மேல கொண்டு போயிடலாமே அப்படின்னு சொல்வாரு. இதை கேட்ட உடனே எல்லாரும் பயங்கரமா பாராட்டுவாங்க. அடுத்த கேள்வி வந்து இப்ப நம்மளோட கம்பெனில 4 கப் காஃபி இருக்கு. ஆனா அந்த காஃபிக்காக 5 பேர் நிக்கிறாங்க. சோ இதை எப்படி நீங்க பகிர்ந்து கொடுப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவரு வந்து நம்மளோட கம்பெனில நல்ல திறமையான ஆளுங்க மட்டும்தான் இருக்கணும், அவங்க செய்யற வேலைக்கும் கேள்விக்கும் வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி இப்ப நீங்க கேக்குறீங்களே அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேள்வியை கேட்போம், கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தர் போயிடுவாங்க அப்படின்னு சொல்வாரு. 5ல ஒருத்தர் போயிட்டாங்கன்னா கண்டிப்பா 4 பேர் இருப்பாங்களா, சோ 4 பேருக்கும் ஒன்னொன்னு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்வாரு. இதை கேட்ட உடனே அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் பயங்கர ஷாக்கிங்கா தான் இருக்கு. இவங்க எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி இப்ப நம்ம சேலரியை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சேலரியே எனக்கு தேவையில்லைன்னு சொல்வாரு. என்னது சேலரி தேவையில்லையா, என்னதான் உனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறப்போ எனக்கு இந்த வேலையே தேவையில்லைன்னு தான் சொல்வாரு. இப்ப இவர் வந்து முன்னாடி டைம் டிராவல்லாம் பண்ணி வந்தது வந்து வெறும் அந்த இன்டர்வியூல அட்டென்ட் பண்ணணும் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காகலாம் கிடையாது. இவ்வளோ சிம்பிளான கேள்விங்க கேட்டும் அதை போயிட்டு நம்ம முட்டாள்தனமா விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனசுல ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். அதனால திருப்பி அந்த டைமுக்கு போய் கண்டிப்பா இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் நம்ம சொல்லிட்டு இந்த வேலைலாம் நம்மளுக்கு தேவை கிடையாது, ஏன்னா இந்த கம்பெனில அவங்க கேட்கிற கேள்வியே சரியில்லை, அதனால வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணி போயிருப்பாரு. அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் கரெக்டா ஆன்சர் சொல்லிடுவாரு. ஆன்சர் சொல்லிட்டு இப்ப அவருக்கு அந்த வேலை பிடிச்சிருக்காது, அதனால எனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு.